Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. ஒரு வழியாக ஒரு ப்ரைம் டைம் சீரியலோட ஸ்டோரி ட்ராக் வந்து முடிவுக்கு வந்துருச்சு. எந்த சீரியலோட ஸ்டோரி ட்ராக் எதனால் முடிவு வருது அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக சீரியல்ஸில் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்டோரியை வச்சு கொண்டு வருவாங்க. பட் அந்த ஸ்டோரி வந்து ரசிகர்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஸ்டோரியை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த வகையில் தான் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்டோரியோட கொண்டு வரப்பட்டு இப்போ டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸோட மூவ் ஆகி நைட்டு 10 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கிற சீரியல் தான் நினைத்தாலே நிற்கும். ஸ்வீட் அப்படிங்கிறத ஒரு மெயின் கண்டென்ட்டாக கொண்டு வரப்பட்ட சீரியல் இப்போ பேயே, ஆத்மா, நாகங்கள் இந்த மாதிரிலாம் போக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இச்சாதாரி நாகத்தை வச்சு தான் சீரியலோட ஸ்டோரி ட்ராக் மூவ் ஆகிட்டுருக்கு. இப்போ ஜீ தமிழில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் மத்தியானம் 2:30 4:30 வரைக்கும் 2 ஹார்ஸ் ஏதாவது ஒரு சீரியலோட ஸ்பெஷல் எபிசோட் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அந்த வகையில் கம்மிங் வீக் நினைத்தாலே நிற்கும் சீரியலுக்கு 2 ஹார்ஸ் ஸ்பெஷல் எபிசோட் வரப்போகுது. ஆக்சுவலாக ஜீ தமிழே இதை அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இச்சாதாரியிடமிருந்து ராணி தப்பிக்க போவது எப்படி, முடிவுக்கு வரும் இச்சாதாரியின் கதை அப்படின்னு சொல்லி இந்த நாகினி அப்படிங்கிற இந்த ஸ்டோரி ட்ராக் வந்து நினைத்தாலே நிற்கும் சீரியலில் ஃபினிஷ் ஆக போகுது போல். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்பெஷல் எபிசோட வச்சு இதிலேயே முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க போல். இதுக்கு முன்னாடியுமே நினைத்தாலே நிற்கும் சீரியல் பார்த்தீங்கன்னா பேய் ஸ்டோரியை வச்சு மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. பேய் ஸ்டோரியெல்லாம் பார்த்தீங்கன்னா 3+க்கு மேலே ரேட்டிங் வாங்கிட்டு இருந்துச்சு. சரி, பேய் ஸ்டோரியை முடிச்சுட்டு சாதாரணமாக நார்மலாக மற்ற சீரியல்ஸ் மாதிரி மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ட்ரை பண்ணாங்க. பட் 2+ ரேட்டிங் தான் வாங்குச்சு. டிஆர்பி குறைஞ்சதை அவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ ரசிகர்களுக்கு பேய் ட்ராக் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ட்ராக் தான் 10 மணிக்கு பிடிச்சிருக்கு போல் அப்படின்னு சொல்லி மறுபடியும் இந்த நாகினி அப்படிங்கிற இந்த ஸ்டோரியை வந்து கொண்டு வந்தாங்க. அவங்க நினச்ச மாதிரியே பார்த்திங்கன்னா இந்த நாகினி அப்படிங்கிற இச்சாதாரி இந்த கதை வந்து மக்களுக்கு மறுபடியும் பிடிக்க ஆரம்பிச்சு. இப்போயே 3+க்கு மேலே ரேட்டிங் வாங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டோரியை முடிய போகுது. இன்னும் என்ன ஸ்டோரிஸ் கொண்டு வராங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.